மங்களம் உண்டாகட்டு வாழ்க பெண்மகளே வளர்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தரால் வேகாது வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவழியை உடைபடாது கள்ளத்தார் எவராலும் அளவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இறக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென என்ற கல்வி செல்வத்தை நிலையாக கொண்டு கல்தோண்டி மண் தோன்ற காலத்திலே முன் தோன்றி மீனவாளோடு மூத்த குடி பிறந்தது தமிழ். இந்த தமிழ் தமிழ் மகளே நீர் வாழ்க வல்லாண்டு கற்றதனாலாய் பிறர்கள் ஆதரிவு நற்றா தொழாரணின் என்ற வள்ளுவரை வாய்மொழிக்கிறேன். அவர்கள் சுமக்கு திட்டத்திலே என சார்பாக சிறிய வாழ்த்து மங்களமாகவே மங்களமாகவே வாழ்வையம்மா மாதவத்தோர் புகழ்ந்து மகிழ்வாயம்மா மங்களமாகவே மங்களமாகவே வாழ்வையம்மா வாழ்வையம்மா சிறிய சுருக்கத்தை வேண்டும் உயர்வு பெருமைக்குரிய இடமடைந்தால் பணிவுடன் இருக்க வேண்டும். சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோட இடத்தினுடைய தலைவி என்று பொறுப்பில் இருக்கும் இடத்தில் உன்னை பற்றி ஒரு சில விவரம் கேட்க வேண்டும். ராவா கேட்டால் தகுந்த விவரமாக வருகிறதா அப்படிங்கிறத போக போகதான் பாக்க போக போகதான் பாக்க நாடு கதையின் முறைப்படி முதல் கிட்ட விசாரணையாக நடக்கிறேன். கண்டு மொழி மாதே கண்டு மொழி மாதே பண்டு விழி கண்டு விழி வட்டு விழி பண்டு விழிகள் கண்டு மொழி மாதே பாகிருந்து நாடே சொல் இப்போதே நல்லாரை பார்த்து நன்று நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று அவர்களுடைய உரைப்பது நன்று அப்படின்னு இருக்காங்க. அது மட்டுமல்ல இனிது இனிது ஏமாந்த மனிதம் அதன மனித ஆதி புழுதல் அதனிலும் மனித அறிவினரை கனவிலும் நினைவிலும் காண்பதுதான் என்று சொல்கிற பொழுது உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னா உண்மையிலேயே அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்ன தெரியுமா? வள்ளுவன் தன்னை ஒழுங்கி நிற்கிற அந்த வான்போல் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சையிலும் சிறப்பதிகார மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு வித்தாக இல்லை என்று வாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இருந்தாலும் மண்டுவிழியை கற்கண்டு மொழி மாதேவி வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல்வது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட விழியை மான் விழி மீன் விழி கையல் விழி அப்படின்னு கவிஞர்கள் வர்ணிக்கிறத பார்த்திருக்கேன் கேட்டிருக்கோம். ஆனா முதல் முறையாக ஒரு பெண்ணோட விழியை வண்டு விழி அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் கூட நீங்க கேட்ட முதல் கட்ட விசாரணைக்கு பதில் இதோ எப்படி ஞானதிலே பால் உணர்ந்து சுவாமி ஞானதிலே
காவல் திணை காவல் என்ன திணை கருத்துணை செந்திரை கருந்துரை யாருக்கு செந்திரை யாருக்கு கருத்துணை வந்து எங்களுக்கு செந்திரை வந்து முருகனுக்கு ஏன் கருந்தை இரண்டு திணையுமே முருகனுக்கு அப்படின்னு அவருடைய இடத்துலதான திணை வச்சிருக்கீங்க சாமி என்னங்க உலகத்துல எத்தனையோ கடவுளை நாம வணங்குறோம் ஆனா முழு முதல் கடவுள் அப்படின்னு சொன்னா விநாயக புராணம் சொல்லுவோம் விநாயக பெருமானை நாம சொல்றோம் ஆமாங்க விநாயகர் வந்து உங்களுக்கு என்ன முறை வேணும் மச்சா முறை வேணும் எப்படி உங்களுக்கு மச்சா முறை வேணும் ஏடா எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி உங்க தங்கச்சி என்னங்க உங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆமா அவங்க பேர் என்ன சித்தி புத்தி என்று சொல்லக்கூடியவர்கள் சித்தி புத்தி அப்படிங்கிற ரெண்டு பேரும் உங்க தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கீங்க அதனால அவர் வந்து உங்களுக்கு மைத்துனன் வேணும் ஆமா அதே நீங்களே சொல்றீங்க நான் கேக்குறேன் உலகத்துல எத்தனை மலர்கள் இருக்கு மல்லிகை இருக்கு ரோஜா இருக்கு செவ்வந்தி இருக்கு முல்லை இருக்கு இப்படி எவ்வளவோ மலர்கள் இருக்கும் பொழுது ஏங்க இந்த தலையில மாடு மேய்கிற அருகம்புல்ல கொண்டு போய் உங்க மச்சனுக்கு போடுறீங்க மாலையா பாருங்க எத்தனையோ புள்ள இருக்குது எதற்காக விநாயகருக்கு அருகம்புல் மாலையா எதற்காக சொல்றாங்க அப்படின்னா அருகம்புல்லுடைய தன்மை என்ன அப்படின்னா வெப்பத்தன்மை தன்மை குளிர்ச்சி தன்மை உடையது அங்க ஒரு அரக்கனை விழிக்கிறாரே வெப்பமாக இருக்கிற அவருடைய வெப்பத்தை தணிக்க வேண்டும் இதற்காக அருகம்புல் மாலையை அவருக்கு அருகம்புல் மாலையாக சூட்டுவது வழக்கம் அப்ப வெப்பத்தை தணிப்பதற்காக அருகம்புல் மாலை சூட்டுறீங்க அப்படிங்கிறது காரணம் அது மாதிரி தாங்க முருகப்பெருமானும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையிலே விழுந்தார் அவர் வந்து எப்படி வந்தாரு தீப்பொறியா தானே வந்தாரு நெருப்பு அப்படின்னால வெப்பம் தானே அந்த வெப்பம் தணிய வேண்டும் என்பதற்காக இந்த செந்திரையை நாங்க வெளியே படைக்கிறோம் எப்படி அருகம்புல்லுக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை உண்டோ அதே போல இந்த செந்திரைக்கும் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு அதனாலதான் இதை கொண்டே அவருக்கு நாங்க படைக்கிறோம் அபத்துதுவா இல்லை அருபசிக்குதுவா அன்னம் நாகத்து தீரா தண்ணீர் தரித்திர மரியாதை வெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கேடா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை 7 உலகத்தில் இருந்தும் பயனில்லை யுகங்கள் எத்தனை தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சமத்திற்கு நால்வர் சகலத்திற்கும் ஐவர் சுவைக்கு 6 சுரங்கள் 7 திக்குகள் 8 பசி வந்தால் 10 உறந்து போகும்னால கிரகங்கள் 9 அப்படிங்கிறாங்க அந்த 10 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவமுயற்சி தாளாமை தேனின் கசி வந்து பெண்ணின் மீது காவல் இந்த 10 பசி வந்தால் தளர்ந்து போகன்று அப்படின்றாங்க இன்னைக்கு ஒரு பயனோட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் கேட்கிறேன் உங்களுக்கு கேளுங்க நல்ல பெருசா இல்ல ராவணேஸ்வரனுக்கும் அகத்தியருக்கும் ஒரு போட்டி சரி ராவணேஸ்வரன் என்ன பண்ணாரு வென்றிடுவே இந்த நாட்டையும் நாகத்தால் வென்றிடுவே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒரு பாடலே போதும் இந்த உலகத்தையே வென்றிடுவேன் இசையிலே சிறந்த ஒரு வல்லமை படைத்த ராவணேஸ்வரன் ஆனால் அகத்தியர் என்ன பண்ணாரு பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன் அப்படின்னாரு பைரவிங்கிறது யாரு ஆதிபராசக்தியுடைய கணவன் யாரு சிவபெருமானுடைய பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன் அப்படின்னாரு அப்ப இவர்கிட்ட இருந்தது பணிவு அவர்கிட்ட இருந்தது அப்ப இதுக்கு உங்க அம்மாவே போய் பொதுவாக இருந்து நீ இந்த அப்பா திறமையான ஆளு நீ தான் திறமை இல்லாத ஆளுன்னு சொல்ல முடியல அவரால கண்டிப்பா ஏன்னா ராவணேஸ்வரனுக்கு சேர்ந்து பேசினா இவருடைய கோபத்துக்கு ஆளாகணும் முனிவர் தான் பெரியாருன்னு பேசினா அவருடைய சாபத்துக்கு ஆளாகணும் நமக்கு தெரியாதுன்னு போயிட்டாரு அப்ப 2 பேருக்கு பொதுவாக ஒரு மலை இருந்தது அது என்ன மலை பொதிகை மலை 2 பேருக்கு பொதுவாக இருந்து சாட்சி சொன்னதுனாலதான் அதுக்கு பெயர் பொதிகை மலை இருந்தது மலைகள் நிறைய இருக்கு உலகத்துல நான் கேட்கிறேன் ராமாயணம் உருவானது எப்படி அதான் எப்படி ரச்சகன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் இந்த வெளியா போறேன் வழிப்பறி செய்யறான் அப்ப என்ன வழிப்பறி செய்ய வரும்போது எப்பா நீ பண்றது பெரிய தவறு அப்படின்னு அவருடைய தவறை சுட்டி காட்டி அவனை திருத்த வேண்டும் அப்படின்னா எப்படி திருத்தணும் அப்படின்னா ராமனுடைய சரீரத்தை சொல்லிச்சுறேன் ராமான்னு சொல்லிச்சுறேன் அவருடைய பாவம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரா சொல்ல முடியல செய்த பாவகத்தின் காரணமாக அவரோட புண்ணிய வார்த்தை அவரால் சொல்ல முடியல உடனே என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்துல இருந்தது மரம் என்று சொல்லக்கூடியது மரா அப்படின்னு சொல்றா உன்னுடைய பாவம் அப்படி நீங்களும் அப்படின்னா மரா என்று சொன்னால் எப்படி என்னன்னு உச்சரிக்க முடியும் மரா என்று சொல்ல ராமா என்று அவனறியாமலே உச்சரிக்க ஆரம்பிச்சு அவனே உச்சரிக்கும் போது அவனை சுற்றி நீண்ட காலம் ஆகிவிட்டது அவனை சுற்றி புட்டா அவருடைய உருவானது சமஸ்கிருதத்துல புட்டுக்கு மறுபெயர் என்னன்னு தெரியுமா வைமீகம் அப்படின்னு பேரு அந்த புட்டின் வழியாக ராமாயணத்தை எடுத்து உரைத்தேன் அந்த சமஸ்கிருதத்தில் ராமாயணத்தை கொடுத்தான் வால்மீகி ஆகப்பட்டவன் அதனாலதான் வால்மீகி முனிவர் இருவர் ஏன்னா அந்த வைமீகம் என்ற புற்றுக்குள்ள இருந்து முனிவரை போன்ற ஒரு தோற்றத்தோடு அவர் வெளியில வந்ததுனால அவருக்கு வால்மீகி முனிவர் அப்படின்னு ராமாயணம் இப்படித்தான் உருவானதுன்றது தெரியுது தமிழிலே இது விஷயம் கதை இப்ப ராமாயணத்துல கதாநாயகன் அப்படின்னா யார சொல்லுவோம் ராமனை சொல்லுவோம்
இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. தானே ராமாயணத்துல ராமனுக்கே இல்லாத ஒரு விஸ்வரூபம் ஆஞ்சநேய பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அப்ப ராமனை விட ஆஞ்சநேய பெருமானுக்கு விஸ்வரூப தரிசனம் ராமாயணத்துல இருக்குன்னா அப்ப ராமனை விட அவர் பெரியாருன்னு சொல்ல முடியுமா? ஆனா ராமனை விட பெரியார் ஒருத்தர் அந்த ராமாயணத்துல இருந்தார். அது யார் தெரியுமா? வாலி அப்படின்னு சொல்ல முடியும். மிகச்சிறந்த வீரனாகப்பட்டவர், ஆளப்பட்ட தலைவர், மிகப்பெரிய வீரன். இது மிக ஏன்னா ராமனே போரிடும் பொழுது அவனை மறந்திருந்துதானே கொண்டாரு. கண்டிப்பா வாலியை மறந்திருந்துதானே கொண்டாரு. வாலியுடைய தன்மை என்ன அப்படின்னா, வாலி எதிர்த்து எவன் ஒருவன் போரிட்டாலும் சண்டை போட்டாலும் வாலியுடைய பாதி பலம் யாரு வந்துடும்? எதிரிக்கு போயிடும். இல்ல எதிரியுடைய பாதி பலம் வாலிக்கு வந்துடும். அப்ப எதிரி எதிர்த்தாப்புல நிக்கிறவருக்கு வந்து அந்த பலம் தன்னால இவருக்கு வந்துடும். வாலிக்கு வந்துடும். வாலிக்கு வந்துட்டு அப்படின்னா வாலியோட பலம் வாலி மிகச்சிறந்தது. அதை விட பெரிய ஆள் ஆயிடுவாருல்ல. அப்ப அவனுடைய பாதி பலம் வந்து அப்படின்னா அவனுடைய பாதி பலம் வந்துடும். அப்ப எப்பேற்பட்டவனையும் வெல்லக்கூடிய சமயப்படுத்தவர் வாலி. அதனாலதான் ராமனே மறைந்திருந்து தாலியை வாலியை வந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க இந்த விஷயத்தை கவனிக்கணும். வாலியை வந்து மறைந்திருந்து தாக்கணும். ஏன் அப்படின்னா யாருடைய மனைவியை அவன் வச்சிருக்க கைப்பற்றி வச்சிருக்கான் அப்படின்னா சுகிரனுடைய மனைவி, தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை பாருங்க. தன்னுடைய மனைவியை மீட்டெடுப்பதற்காக சுகிரீவன் வந்து யார்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்கிறான் தெரியுமா? ராவன் கேட்கிறான். ராமா, உன்னுடைய சரீரத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மிகச்சிறந்த வீரன் ராவண வாலியாக இருந்தாங்க, அண்ணனா இருந்தாலும் ஆனா அவனை வெல்லக்கூடிய தன்மையும் வீரமும் அந்த அறிவாற்றல உன்னை தவிர இங்க யாருக்குமே இல்ல. நாங்களே என்னென்ன பண்ணி பார்த்துட முடியல. அடுத்தவன் மனைவியை அபகரிப்ப நினைப்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? மிகப்பெரிய பாவம். அப்ப அந்த பாவத்தை பாவம் செய்வது வந்து மிகப்பெரிய செயலை செய்வது மிகப்பெரிய தவறு அப்படின்னு உலகத்துக்கு காட்டணும். அப்படின்னா வாலி அழிஞ்சுதான், வாலி ஆகப்பட்டவன் அழிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாலியை மறைந்திருந்து ராமன் தாக்குறான். எப்ப ராமன் வந்து மிகச்சிறந்த வீரன் தானே, தாக்க வேண்டியதானே அப்படின்னா பாருங்க. வாலிய மறைந்திருந்து ராமன் தாக்கல அப்படின்னா வேற ராமனே போய் எதிர்க்கின்றாலும் தாக்க முடியாது. அவனா சொல்றாங்க. அப்ப ராமனை விட வாலியை பலசாலி பெரிய அந்த இடத்துல நான் கேட்கிறேன். மறைந்திருந்து அடிச்சதுக்கு காரணம் ஏன்னா ராமன் வந்து எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் எதிர்த்து நிக்கிறோம்ல. அப்ப வாலி எதிர்த்து நின்று சண்டை போட முடியாது வாலி. அப்ப வாலி பெரிய ஆளுங்கறீங்க. கண்டிப்பா வாலி பெரிய ஆளு. ஆனா அப்படிப்பட்ட வாலி போக முடியாத ஒரு மலை ஒன்று இருக்கு தெரியுமா? ஆமா, வாலி பெரிய ஆளுன்னு சொல்றீங்கல்ல, அந்த வாலியே போக முடியாத ஒரு மலை இந்த பூமியில இருக்கு. அது எந்த மலை தெரியுமா உங்களுக்கு? அது பாருங்க, மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். ராமாயணகிரி. சரி, மகாபாரதத்துல பாண்டவர்கள் யாரு? பாண்டவர்கள் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பாண்டவர்கள் யாரு? பஞ்ச பாண்டவர்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படின்னு பேர். ஆமா, 5 பேர் தானே. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இருக்கு. ஆமா, அப்ப தருமன் என்பது அவருடைய பேர் கிடையாது, அவருடைய இயற்பெயர் கிடையாது. யுதிஷ்டிரன் அப்படின்னு பேர். இத சொல்றீங்கல, சரியா சொல்றீங்கல்ல. சொன்ன உடனே தருமன் என்பது அவருடைய பேர் கிடையாது, யுதிஷ்டிரன் அவருடைய பேர் அப்படிங்கிறீங்க. பீமன் என்பது அவருடைய பேர், அப்ப அவங்க தான் இயற்பெயர். அதே மாதிரி சமய புலவர்கள் யார் யார் சொல்றீங்க? சமய புலவர்கள் 4 பேர். யார் யாரு? அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் பேரு. அப்பருங்கிறது அவருடைய இயற்பெயர் அப்படின்னா கிடையாது. அப்பருங்கிறவருடைய பேரா அப்படின்னா கிடையாது. மருள்ளிக்காத ஒரு பேர் இருக்கு, திருநாவுக்கரசர் ஒரு பேர் இருக்கு. அப்ப அப்பருங்கிறது முதல் யாரு? சமய புலவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். நீங்க இல்லைங்கம்மா, இந்த மாணிக்க வாசகர் என்பவர் யார் தெரியுமா? ஹரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சரா இருந்தவர். சாதாரண ஒரு அமைப்புலவர் தானே, அமைச்சராக இருந்தவர் தானே. ஆமா, ஹரிமர்த்தன பாண்டியனோட அமைப்பு அவருக்கு அங்க என்ன படைபல குறைவாக இருந்ததுனால என்ன வாங்கிட்டு வர சொல்லி யார்கிட்ட மாணிக்கவாசர்கிட்ட பணம் கொடுத்தாரு? குதிரை வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தாரு. யாருக்கு? மாணிக்க வாசகர்கிட்ட மன்னன் கொடுத்தாரு. மன்னன் கொடுத்தாருல. ஆமா, அவர் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? குதிரை வாங்கியிருக்கணும். குதிரை வாங்கியிருக்கணும். போனாரா? பணத்தை வாங்கிட்டாருல. பணத்தை வாங்கிட்டாரு. பாண்டியவன் சேர்ந்து பணத்தை வாங்கிட்டாரு. அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டாரு. அப்ப சொன்ன என்னத்தை சொல்றோமோ அந்த சொல்ல மீறலாமா? சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி தானே இருக்கணும். குதிரை வாங்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டானே போனார் மாணிக்கவாசகர். ஏன் குதிரை வாங்காம போயிருக்கணும்?
கேட்டிருக்கேன் அப்படின்னா அது நீங்க பற்று பதில சொல்லிட்டு நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். கேட்கும்போது தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன் சாமி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஆனா நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன், அதை அப்படியே வச்சுக்கிட்டு கேள்விக்கு ஒரு இன்னொரு கேள்வி பதிலாகுமா சொல்லுங்க அப்பா. கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாத வேற என்னவாகும்? ராமாயணம் மிகப்பெரிய காவியம். அவ தமிழிலே மொழியாக்கம் செய்தார்கள் இருவர், ஒட்டக்குத்தர் கம்பர். ஆனா ஒட்டக்குத்தர் எழுதிய மொத்தம் 7 காண்டம். கேள்விக்கு கேள்வி சவாலாகும். அவருக்கு ஆகும். இங்க பாதை பார்த்து போயிட்டு வாங்க, இப்பவே ஆரம்பிச்சிடலாம். இங்க பாலகாண்டம், இயக்கிய காண்டம், ஆரண்ய காண்டம், கிருஷ்ண காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ராஜபாட்டு இப்படி கிளம்பிட்டாங்க. உத்தர 7 காண்டம். ஆனா கம்பர் ஓட்டலாம் 6 காண்டம். ஆனா பெரும்பான்மையாக ராமாயணம் அப்படின்னா யாருடைய ராமாயணத்தை பேசக்கூடிய வழக்கம் அப்படின்னா கம்பருடைய ராமாயணத்தை. அப்ப இந்த கிருஷ்ணகிரியில் நடந்ததுதான் நீங்க கேட்ட விஷயம். ஏன் கிருஷ்ணகிரி ஆட்டத்தில் பாருங்க, புதுமை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரக்கன். அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கிருஷ்ணகிரியே தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரையும் துன்புறுத்தி எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டாரு. அப்ப அவனை அழிக்க முடியல, அவனுடைய ஆணவத்தை சுக்ரீவனால அழிக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா அவனை அழிக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த வீரனா இருக்கான் யார் அப்படின்னா துந்து வீரா இருக்கணும். அப்புறம் அவன் அழிக்கணும் அப்படின்னா வாலியா மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு வானர படையெல்லாம் எல்லாரும் வந்து வாலிகிட்ட முறையிறாங்க. அவ உடனே அவனை அழிக்கணும் அப்படின்னு போறாரு வாலி. யார் யார் போறது அப்படின்னா தன்னுடைய சகோதரன் சுக்ரீவன் 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போய் பொதுவான இடத்துல சண்டை போட்டு அதனால நிறைய சேதம் ஏற்படும் அப்படிங்கறதுக்காக ஒரு குகைக்குள்ள சண்டை நடக்குது. யாருக்கு அப்படின்னா வாலிக்கு புதுமையில அரக்கனுக்கு உள்ள யாரையும் அனுப்பிடாத நீங்க மிகச்சிறந்த குடும்பமான அரக்கனா இருக்கா, நான் எப்படியாவது அழிச்சு நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சுக்ரீவனை குகையினுடைய நுழைவாயிலே காவலுக்கு வச்சுட்டு வாலி உள்ள போயிடும். உள்ள போய் மிகச்சிறந்த யுத்தம் நீண்ட காலம் பாருங்க, நீ எதிர்த்து போர் செய்யும் பொழுதே அவருடைய பாதி பலம் வாலிக்கு வந்துருவான். ஆனா அப்படிப்பட்ட பாதி பலம் வாலிக்கு வந்து நீண்ட நாட்களாக யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட மிகச்சிறந்த வீரனா இருக்கான். அப்ப மிகச்சிறந்த வீரன் ஒரு ரொம்ப ஆத்மசமான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நீண்ட நாட்கள் ஆகிருந்தா என்னடா பண்ண உள்ளார போய் இன்னும் வெளியில வரவே இல்லையே என்னாச்சு அப்படின்னு பாக்குறேன். அப்படியே பார்க்கும்போது ஒரு பலத்த குரல் சத்தம் கேட்குது. யாருடைய சத்தம் அப்படின்னா தன்னுடைய அண்ணனுடைய சத்தம், வாலியினுடைய சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்கும் பொழுது ஒரு குருதியாகப்பட்டது அந்த குகையினுடைய நுழைவாயிலே அப்படியே வெளியில வருது. குருதியா என்ன அப்படின்னா ரத்தம். அப்ப அண்ணனுடைய சத்தம் கேட்கும் பொழுது குருதியாகப்பட்டு வெளியில வந்தா ஆகா புத்தி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரக்கன் தன்னுடைய அண்ணனையே கொண்டுட்டா போல இருக்கு அப்படின்னு வெளியில வந்தா நம்ம நாட்டு மக்களையும் கொண்டுருவா நம்மளையும் கொண்டுருவா அப்படின்னு நுழைவாயில பாறை எடுத்து மூடி வச்சுட்டு போயிடான். ஆனா இங்க இறந்தது யார் அப்படின்னா அரக்கனை வந்து வாலி கொண்டுட்டான். வாலி அரக்கனை கொண்டு அந்த அரக்கனை வெளியிலே இழுத்துட்டு வரும்போது நுழைவாயில் மூடி இருக்கிறது. அப்ப தன்னுடைய தம்பியே தன்னை கொன்றதுக்கு சாதகமா தான் இருந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த பாறையை பேர் திருத்து வெளியில வந்து, ஆனா பாருங்க இவனுக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை அவனுக்கு வந்து அந்த கோபம் குறையவே இல்லை. கோபம் குறையாம இருக்கிற என்ன செய்யறான் அப்படின்னா அவனுடைய உடம்ப அடிச்சாலும் என்ன பண்றான் அப்படின்னா திருப்பி ஒட்டிக்கிறான். அப்ப இரு குரலால் அவனுடைய உடம்பை கிழித்து என்ன செய்யறான் அப்படின்னா அந்த உடலையே வீசுறோம்னா அது போய் எங்க விழுகுது அப்படின்னா ஒரு மலையில போய் விழுந்துருது. மலையில விழுகிறதுக்கும் தாடி போக முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே மதங்கமாமுனிவர் என்று சொல்லக்கூடிய என்ன செய்யறாரு அப்படின்னா யார் வளர்த்து யார் வளர்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நீண்ட நாட்கள் என்ன இருக்கணும் அப்படின்னா தவம் இருந்து பண்ண முடியாது. யார் வளர்ந்துட்டு இருக்கும்போது நீண்ட நாட்களாக செய்த யாகத்துல வந்து இப்படி வந்து இறைச்சி வந்து விழுந்து இந்த யாகத்தை வீணடிச்சுட்டாங்க யாரும் தெரியல. இவருடைய யாகத்திற்கு எவன் ஒருவனை இடையூறாக இருந்தாலும் அவன் இந்த மலையில இனிமே கால் எடுத்து வைக்க முடியாது. இந்த மலைக்கு வரவே கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த மலையில அப்படியே அவன் மீறியும் இந்த மலையில அவன் காலை எடுத்து வச்சா அப்படின்னா அவனுடைய தலையாகப்பட்டது அவனுடைய சிரசாகப்பட்டது விட்டுச்சு சதறி அவனுடைய உயிர் அந்த கனப்பொழுதே நீங்கிரும் அப்படின்னு மதங்கமாமுனிவர் கொடுத்த சாபம் வாடி. அப்படி மதங்கமாமுனிவர் கொடுத்த சாபம். அதனாலதான் வாடி அந்த மலைக்கு போக முடியாது. அந்த மலைக்கு பேரு ரிஷிமுக பர்வத மலைன்னு பேரு. அதனாலதான் தன்னுடைய அண்ணன் இருந்து தன்னுடைய காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரும் போய் அடைக்கலமாக போய் இருந்தாங்க அப்படின்னா சுக்ரீவனாகப்பட்டவே அந்த மலையில தான் போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றுகிறாங்க அப்படின்னு ராமாயணத்தை பேசுவாங்க. கேட்ட கேள்வி பதிலாக ரிஷிமுக பர்வத மலைன்னு பேர் அந்த மலைக்கு பேரு. எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நீங்க சொன்னது சுத்த அப்பட்டமான பொய் இது அப்படின்னு சொல்லல. ஏன்னா வாலினால போக முடியும், ஆனாலும் சாபத்தின் காரணமாக தான் போக முடியாது. அதானே? ஆனா உண்மையில அவர் வரியா கண்டிப்பா அருமையான விஷயம். இப்ப நீங்க என்ன செய்ய வந்திருக்கீங்க சொல்லுங்க. அது இருக்கட்டும். குதிரை
ஏன் கோயில் கட்ட நினைக்கிறவ அங்கே கட்ட வேண்டியதானே மதுரை என்பதிலே? நல்ல கேள்வி. அதாவது மாணிக்கவாசகர் வந்து ஏன் குதிரை வாங்காம கோயில் கட்டினார்? இது நியாயம் அப்படின்னா நியாயம் இல்லை. 3ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னன் வந்து உப்பரிகையில உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்படி இயற்கையை ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சித்தர் என்ன செய்யறாரு? வானத்தை நோக்கி அப்படியே பறந்து போறாரு. சித்தர்களுக்கு வந்து பறக்கக்கூடிய சக்தி எப்படி வருமா தெரியுமா? குளிகை அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகை வந்து அவங்க கையில இருந்துச்சுன்னா இந்த சித்தர்களுக்கு பறக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால இந்த குளிகையை கையில வச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி பறந்து வர்றாரு. பறந்து வரும் பொழுது அந்த மன்னன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர வரும்போது இந்த குளிகைங்கிற இந்த மூலிகை தவறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தவொடனே பாண்டிய மன்னன் கையில எடுத்துட்டாரு. பாண்டிய மன்னன் இல்ல, இப்ப மறுபிறவியில தான் ஒரு பாண்டிய மன்னன். முன்னாடி வந்து 3ஆம் நூற்றாண்டுல வெறும் மன்னன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது எந்த மன்னன் அப்படிங்கிறது சரியா தெரியல. அப்ப இந்த குளிகை இவர் கையில எடுத்தவொடனே சித்தர் நேர கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கினவர் என்ன பண்ணாரு? மன்னா, அந்த குளிகை எனக்கு வேணும். அது ஏன்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பல இடங்களுக்கு போவேன், பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும், அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்க. அப்ப மன்னன் சொன்னாரு, நான் இதை உங்களுக்கு தரணும் அப்படின்னா எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறேன். என்ன சொல்லுங்க அப்படின்னா உடனே, நான் கைலங்கிரிக்கு என்னை நீங்க கூட்டிட்டு போகணும், கைலாய மலைக்கு என்னை நீங்க கூட்டிட்டு போகணும், சிவனை நான் அங்கே தரிசிக்கணும். இது உங்களால முடியுமான்னா முடியும். ஏன்னா சித்தருக்கு வந்து பறக்கக்கூடிய தன்மை உண்டு, அதனால என்னால முடியும், உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாய் மூடல. இந்த மன்னன் வந்து செங்கோலோட தயாராயிட்டார். கைலங்கிரிக்கு போயாச்சு. அங்க கைலங்கிரிக்கு போனா அங்க என்ன ஒரே தங்கமயம், எல்லாமே தக 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 தகன்னு தங்கமா மின்னுது, ஒரு தூசி கூட இல்லை. அப்ப என்ன செய்யறாரு? கையில இருந்துச்சு பாத்தீங்களா செங்கோல், இந்த செங்கோலை கொண்டு போய் ஒரு இடத்துல ஊண்டி வைக்கிறார். ஒரு மலையில ஊண்டி வச்சுட்டு இவர் என்ன செய்யறாரு? சிவனை தரிசிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா இயற்கைகளையும் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் ரசிக்கிறாரு, வணங்குறாரு. அவர் போன வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப பூமிக்கு வரணும். பூமிக்கு வரணும் அப்படின்னா அந்த வச்ச செங்கோல் இருக்கு பத்தியா, அதை போய் பழையபடி மீண்டும் அதை எடுக்கிறார். எடுக்கும் போது பாருங்க, அந்த செங்கோல் ஊண்டி எவ்வளவு தூரம் அந்த செங்கோல் அந்த தங்கத்துக்குள்ள இருந்துச்சோ அந்த அளவு தங்கம் ஒட்டி இருக்கு அந்த செங்கோல்ல. இவர் என்ன செய்யணும்? இவர் என்ன செய்யணும்? சிவன் சொத்து குலநாசம் தானே. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தங்கத்தை அங்கேயே தட்டி விட்டுட்டு வந்திருக்கணும். இதுதான் நியாயம். ஆனா இவருக்கு ஒரு ஆசை, கைலாய மலையில உள்ள தங்கம் நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசையில கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்தா சிவன் பார்த்தாரு, வந்தாரு. வந்தா நம்மளை வணங்கினா நம்மளோட சொத்தை கொண்டு போயிட்டாங்க, இதை எப்படியாவது வாங்காம விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாரு. அப்ப மறுபிறவியிலே அந்த மன்னன் தான் அரிவர்த்தன பாண்டியனாக பிறக்கிறார். அந்த வானத்திலே பறந்து போனார் பாத்தீங்களா சித்தரு, அவர் தான் மாணிக்க வாசகரா பிறக்கிறார். இது 3ஆம் நூற்றாண்டு நான் சொல்றது. மாணிக்க வாசகரா ஏன் இவர் திருவாரூர் போய் பிறக்கணும்? ஏன் அந்த மன்னனுக்கு ஒரு பாண்டியனா போகணும், அமைச்சரா போகணும் அப்படின்னா காரணம் என்ன? வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். மன்னனை கூட்டிட்டு போனது அவர் தானே. முன்னாடி சித்தரா இருக்கும்போது இவர் தானே கூட்டிட்டு போனாரு. அப்ப நீ தான் ஒன்ன வச்சுதானே நான் என்னுடைய காசை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அமைச்சராக போயாச்சு. அமைச்சராக போய் இருக்கும் பொழுது அப்பதான் மன்னன் என்ன செய்யறாரு? காசு கொடுக்குறாரு, குதிரை வாங்க. எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? ஏன் ஒரு 1000 பொற்காசு கொடுத்துருக்கலாம், ஒரு 5000 பொற்காசை கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு 200 பொற்காசுகளை கொடுத்துருக்கலாம். ஆனா சரியாக 12000 பொற்காசுகளை கொடுத்தார். ஏன் அப்படி கொடுத்தாரு தெரியுமா? மேல இருந்து எடுத்துட்டு வந்த தங்கம் இருக்கு பத்தீங்களா, அது முதலும் வட்டியுமா கணக்கு போட்டு பார்க்கும்போது அன்னைக்கு நிலைமைக்கு 12000. இந்த காசை கொடுக்கிறாரு. ஏன்னா அவரோட காசை சரியா கணக்கு பண்ணி கொடுக்க வைக்கிறாரு. அப்ப அவர் கொண்டுகிட்டு வராருல, 12000 பொற்காசை எடுத்துக்கிட்டு நேரம் எங்க வராரு? அப்ப வந்து தொண்டியில தான் குதிரை சந்தை நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா இவன் வந்தது ஏப்பலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர் குதிரை வாங்க வர்றாருங்க. குதிரை வாங்க வரும்பொழுது சிவன் பார்த்துட்டாரு. பார்த்து என்ன நினைக்கிறாரு? இதுதாண்டா சமயம், இந்த காசை இப்பதான் நம்ம வாங்கணும், நம்மளுடைய காசு இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாரு? மாணிக்க வாசகர் போற வழியிலே இவர் சிவபெருமான் அவருக்கு முன்னாடி காட்சி இருந்து அப்படியே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே மாணிக்க வாசகர் சிவனை பார்த்தாரா இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அப்பா நான் இப்படி நேரம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஓடுறாரு, குதிக்கிறாரு, சுத்தி சுத்தி வராரு, அழுகிறாரு, என்னென்னமோ பண்றாரு, ஒரு பைத்திய மாதிரியே பண்றாரு சிவனை பார்த்த உடனே. அப்ப அந்த அளவுக்கு ஆனந்தம் அவருக்கு. அப்ப தன்னை மறந்து என்ன
தமிழ், இசை என்பது பாட்டு தமிழ், நாடகம் என்பது நடிப்பு தமிழ். ஆனால் மாணிக்க வாசகருடைய தமிழ் வந்து என்ன தமிழ் அப்படின்னா அழுகை தமிழ் அப்படிங்கிறாங்க. அழுதே சிவனை வழிபடுவாராம். அந்த அளவுக்கு அன்பு, அன்பே சிவம் அப்படிங்கிற வகையில. அப்ப இவர் என்ன செஞ்சாரு? சிவனை பார்த்த உடனே குதிரை வாங்குறத மறந்துட்டாரு. குதிரை வாங்குறத மறந்தாரா இல்லையா? சிவனுக்கு கோயில எழுப்பிட்டாரு. காசு யாரோட காசு? முன்பிறவியில் கைலாய மலையிலிருந்து எடுத்து வந்த தங்கம். அது சிவனுக்குரியது. எழுப்பின ஆலயத்தை எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து எழுப்பிய ஆலயம் தான் இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலே திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆதியார் கோவில், ஆவடையார் கோவில். அந்த ஆலயத்தை அவர் எழுப்பினாரு. மொத்தம் 658 திருவாசகங்களை பாடினாரு. திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு அப்படின்பாங்க. அதனால நாங்க இவர் ஏன் குதிரை வாங்க வந்தவர், ஏன் கோயில கட்டினார்னா, மன்னன் சிவனிடம் முன்னால் பட்ட கடன், அந்த கடனை வாங்குறதுக்காகத்தான் இவர் கோயில எழுப்புறதுக்கு காரணமா இருந்தார். அருமையான விளக்கம். ஆமா. பெண்களோட வருவங்களுக்கு என்னென்னங்க? வேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழமை என்று சொல்லக்கூடிய ஆண்கள் உண்டானிகள் வருவோம். 7 வருவோம். பாடல் மீறி மரவன் திரவன் காளை விடலை முத்துமகன் என்று சொல்லக்கூடிய 7 வகையான வருவோம். அதுக்கப்புறம் கதை நிறைய இருக்கு. போல குருந்த மரத்தடியிலே அவர் அங்கேதான் அவர் வந்து என்ன பண்ணாரு, அங்கே இருந்து அவருக்கு ஞானம் கிடைத்தது அந்த இடம் தான் குருந்த மரத்தடியில. ஆமா, குருந்த மரம். அது மாதிரி இப்ப ஆண்களுக்கு எந்த பருவத்துல திருமணம் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா காலை பருவத்துல. சரி. அப்ப பெண்களுக்கு எந்த பருவத்துல? அங்கே பருவம். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கு என்ன கிடைக்கு? நீங்களா? ஆமாங்க. எனக்கா நல்ல விஷயம் தான். மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம், அதுதான் ரொம்ப முக்கியம். குடும்பம் பண்றதுக்கு தேவை பணம். எவ்வளவு சம்பளம், சொந்த வீடா வாடகை வீடா? நம்மளுக்கு வாடகை எல்லாம் கொடுக்க முடியாது. வாடகைக்கு விடலாமே தவிர வாடகைக்கு கொடுக்க முடியாது. சொந்த வீடு. வேற அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள், தண்ணி கிண்ணி எந்த பழக்கமே இல்ல. சொக்க தங்கம், வப்பாட்டி விப்பாட்டி இதெல்லாம் போதா அப்படிதான் சொல்லுவான். அப்புறம் எல்லாமே இருக்கும். பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டா வப்பாட்டி, அந்த வப்பாட்டிக்கு தெரியாம இன்னொரு புள்ளைய போக்குவரத்துல வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் கிப்பாட்டி. 2 பேரும் தெரிஞ்சா வச்சுக்கிட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா 2 பொண்டாட்டி. அத வப்பாட்டின்னு சொல்ல முடியாது. சொக்க தங்கமா? சொக்க தங்கமா? ஆமா, கண்டிப்பா. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தோட்டம், அதை பார்த்து மகிழத்தாரே இங்கே கடல்போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தோட்டம், அதை பார்த்து மகிழத்தாரே இங்கே கடல்போல் கூட்டம். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகன், சரவணபவன், சேயன் இப்படி நாம் போற்றக்கூடிய முருகப்பெருமானை உனக்கு மாப்பிள்ளையாக பார்த்து வந்திருக்கிறேன்.
என்னெல்லாம் நடக்கிறான் இணை நம்பிலை கண்ணோடு நிலையை ஒன்றை ஒன்று கப்பி உன்னவும் ஏவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்பது போல ஒன்றோடு ஒன்று உணர்ந்து ஒருமித்த கருத்தோடு வாழும் வாழ்க்கையை விடுத்து எதிர் புதுமாக அமைந்தால் அதில் எந்தவித பலனும் இல்லை. அதனால நான் முருகனை வந்து தெய்வமா நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி சொத்துக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை உலகத்திலே. தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு அவர் நினைச்ச கவலை இல்லாம நான் இருக்கும்போது அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு கலவரத்தை நீங்க உருவாக்குறீங்களே, அவருடைய அருமை என்ன, அவருடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணே என்னை கண்ட பண்ணே கண்ட காரணே என்ன பண்ணே என்னை கண்ட பண்ணே கண்ட காரணே என்ன பண்ணே என்னை முருகா திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாது? ஏன் அவரை பெருமைப்படுத்துறேன் தெரியுமா? அவரை தெய்வமா நினைக்கிறதுனாலதான். புருஷனா மட்டும் நினைச்சிருந்தா நான் பாடுற பாட்டே வேற. அதனால அவரை எனக்கு திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை என்பதை விட அவரை திருமணம் செய்து கொள்ள எனக்கு தகுதி இல்லை. குடி கொடுப்பதும் குடி கொடுப்பதும் இது சத்தியம் சத்தியம். இப்ப அவர் என்ன பண்ண போறா தெரியுமா? நேர முருகி இருக்கிற மலையில போய் ஏறி இல்ல 2 ரெண்டு விரவோட வர போறா பொங்க வைக்க. நீங்க இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டி கிளம்ப போகுது. அது சரி. அந்த வண்டி திண்டுக்கல்ல இருக்கு. அந்த வண்டி அது மோசமான வண்டி. அது இருக்கிறதுல மோசமான வண்டி இல்லங்க, பெரிய வண்டி இருக்குது. ஒரட்ட வண்டி அது. இந்த நேரத்துல எப்படி எந்த ரூட்ல போறது என்ன பண்ணனும் தெரியாது. முருகா வர வேண்டும் விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே. வர